Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம TNUSRB SI எக்ஸாம் உடைய previous year question papersல இருக்கிற questions தான் solve பண்ண போறோம். So ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருப்போம். அதனுடைய continuation தான். Next question. Carson's rule is used to calculate. So இந்த Carson's rule எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is used to determine the practical bandwidth requirement of an wideband FM. ஸோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பேண்ட்வித் எவ்வளோ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய பராமீட்டர் தான் இந்த கார்சன்ஸ் ரூல். ஸோ இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்வித் B is equal to 2 into D plus 1 into W. ஸோ இதில் இந்த B வந்து இட் ரெஃபர்ஸ் டு பேண்ட்வித் அண்ட் D வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் அண்ட் ஒமேகா அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் மாடுலேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேண்ட்வித்தை வந்து கால்குலேட் பண்ணுவோம். கொஸ்டின்ல நமக்கு கார்சன்ஸ் ரூல் எதை கால்குலேட் பண்றதுக்காக அப்படிங்கறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பேண்ட்வித்தை தான் கால்குலேட் பண்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ பேண்ட்வித் ஆஃப் எஃப்எம் சிக்னல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we need to know the basic definition of what is a Carson's rule. So Carson's rule is used to determine the practical bandwidth requirement of a wideband FM signal. And the formula is bandwidth is equal to 2 into D plus 1 into omega, where B refers to the bandwidth value, D refers to modulation index or depth, and omega refers to the maximum modulating frequency. So this rule is applicable to calculate the value of bandwidth. The question is all about the rule is used to calculate which parameter, and here it is used to calculate bandwidth. So option A, bandwidth of FM signal is our correct answer. Next question, VSB modulation is preferred in TV because. So generally ஒரு வீடியோ சிக்னலை எடுத்து இதை நம்ம டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா it requires large bandwidth and significant low frequency content. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்க்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ்பி, அதாவது வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த விஎஸ்பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் பேண்டை வந்து நம்ம ஃபுல்லி டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் அண்ட் இன்னொரு சைட் பேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலாக தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ ஒரு பாதி மட்டும் நம்ம சென்ட் பண்ணுறதுனால இதனுடைய பேண்ட்வித் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் டு half the value. ஸோ இந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா விஎஸ்பி மாடுலேஷன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். கொஸ்டின்ல நமக்கு விஎஸ்பி மாடுலேஷன் டிவியில் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுடைய அல்டிமேட் எய்மாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் பேண்ட்வித் ரெக்வயர்மெண்ட் டு ஹாஃப் அப்படிங்கிற இந்த ஏ ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So in general, a video signal will require large bandwidth and it requires a significant low frequency content. So that is why we are using this vestigial sideband VSB. So this particular sideband modulation transmits one sideband fully and other partially. So because of which the bandwidth get reduces to half their value. So the question is all about the VSB modulation is preferred in TV because of the parameters which are mentioned here. So here we have got the value as bandwidth is reducing to half the value, which means option A, it reduces bandwidth requirement to half is our correct answer. Next question, in binary phase shift keying system, the binary symbols 0 and 1 are represented by carrier with phase shift off. So, BPSK, binary phase shift keying எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு digital modulation scheme. ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் கன்வேஸ் டேட்டா பை சேஞ்சிங் ஆர் மாடுலேட்டிங் டூ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் அ ரெஃபரன்ஸ் சிக்னல் தட் இஸ் த கரியர் வேவ். ஸோ கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸாக வந்து ரெஃபரன்ஸ் சிக்னலை பொறுத்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியலி என்கோடட் பிபிஎஸ்கே கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதில் binary 1 நம்ம எடுத்துக்கும் போது it is transmitted by adding 180 degree to the current phase value. and அதே மாதிரி binary 0 consider பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா it is transmitted by adding
0 degree to the current phase value. So இந்த மாதிரி தான் binary zeros and ones வந்து நம்ம BPSKல வந்து transmit பண்ணுவோம். So டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா binary and 0 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 degree plus 0 degree அப்படிங்கும் போது டோட்டலா நம்ம 180 degree phase வந்து நம்ம ஆட் பண்றோம். So கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பை அப்படிங்கறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா நமக்கு binary symbols 1 and 0 ரெண்டுத்தையுமே transmit பண்றதுக்கு எவ்வளோ phase shift தேவைப்படுது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. So in general, binary phase shift keying is a digital modulation scheme that conveys data by changing or modulating two different phases of a reference signal, that is the carrier wave. So we will have two different phases over here. For example, if we consider differentially encoded binary phase shift keying method, here binary 1 will be transmitted by adding 180 degree to the current phase value, and binary 0 will be transmitted by adding 0 degree to phase value. So the question is all about transmitting both 0 and 1, which means here we have added 180 degree and here it is 0 degree. So 180 degree plus 0 degree will be 180 degree, that is pi. So to transmit both 1 and 0, the phase shift will be nearly pi, which is available under option B, which is our correct answer. Next question, rise time budget is a method to find which limitation of an optical fiber link. So இதுல பாத்தீங்க அப்படின்னா broadening of light pulses. So இந்த தான் வந்து நம்ம dispersion அப்படின்னு சொல்லுவோம். So இந்த dispersion என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it limits the quality of the signal transmitted over the optical link. So இதுல நெக்ஸ்டா பார்க்கக்கூடிய பராமீட்டர் வந்து rise time budget analysis. So இந்த மெத்தட்ல வந்து it is used to determine the dispersion limitation in an optical fiber link. So இதுல total rise time is equal to root sum square of individual rise time from transmitter, receiver, group velocity dispersion and modal dispersion. So இப்போ ஒரு லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப சிங்கிளா இருக்க இந்த மாதிரி லைட் வந்து நமக்கு இந்த மாதிரி டிஸ்பர்ஸ்டா கிடைக்கும். சோ இதுதான் வந்து நம்ம டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனால நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப லிமிட் ஆகும். சோ இந்த ரைஸ் டைம் பட்ஜெட் அனாலிசிஸை யூஸ் பண்ணி தான் இந்த டிஸ்பர்ஷனுடைய லிமிடேஷனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். சோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ரைஸ் டைமை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதாவது இண்டிவிஜுவலா இந்த ஒவ்வொரு சிக்னலுடைய ரைஸ் டைமையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதனுடைய ரூட் சம் ஸ்கொயரை கன்சிடர் பண்ணி தான் இந்த டோட்டல் ரைஸ் டைமை வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர். கொஸ்டின்ல நமக்கு இந்த ரைஸ் டைம் பட்ஜெட் வந்து எதை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பர்ஷனுடைய லிமிடேஷனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிஸ்பர்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So broadening of light pulses is termed as dispersion, which limits the quality of the signal transmitted over the optical links. So if we consider rise time budget analysis, it is a method used to determine the dispersion limitation in an optical fiber link, and it can be calculated by the total rise time, which is equal to root sum square of individual rise time from the transmitter, receiver, group velocity dispersion and modal dispersion. For example, if we have a single light, it gets dispersed in this way, so we will have broadening of light pulses over here. So individual rise time of each light pulses will be calculated, and from which the total rise time can be calculated. So the question is all about this rise time budget is used to determine which limitation. So from the definition, it is about the dispersion limitation, which is available under option B, which is our correct answer. Next question, the relation between carrier power and total power in an amplitude modulated wave is given by. So total power ஒரு AM சிக்னல்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
PT is equal to PC into 1 plus m square divided by 2. இதுதான் formula. இதுல இந்த PT அப்படிங்கிறது வந்து it represents total power, PC represents carrier power, and m represents percentage of modulation, or it can be called as modulation index. So இந்த formula வந்து நமக்கு questionல கேட்டிருக்காங்க. இந்த formula வந்து பாத்தீங்கன்னா PT is equal to PC into 1 plus m square by 2 அப்படிங்கிறது நமக்கு B option match ஆகிறதுனால இதுதான் நம்மளுடைய correct answer. So the question is all about the relation between carrier power and total power. So the total power in an AM signal is given by PT is equal to PC into 1 plus m square by 2. So here PT refers to total power, PC refers to carrier power, and m refers to percentage of modulation or modulation index. So this particular expression is matching with option B, which is our correct answer. Next question, an amplitude modulated amplifier has a radio frequency output of 50 watts at 100% modulation. The internal loss in modulator is low. The unmodulated carrier power is. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 100% modulation கொடுத்திருக்காங்க. So modulation index mu ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. So இதுக்கு முன்னாடியிலேயே பார்த்திருப்போம் எக்ஸ்பிரஷன் டோட்டல் பவருக்கு PT is equal to PC into 1 plus mu square divided by 2 அப்படின்னு. So total power PT அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா output power plus the internal loss. இங்க நமக்கு output value என்ன கொடுத்திருக்காங்க 50 watts கொடுத்திருக்காங்க. So 50 plus internal lossம் வந்து additional இங்க இருக்கு. இங்க நமக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா internal loss வந்து low அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இந்த internal loss வந்து it is not equal to 0 but ஒரு definite value நமக்கு இங்க இருக்கு. So அதனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். So இந்த values இப்ப இதுல replace பண்ணோம் அப்படின்னா 50 plus x is equal to PC into 1 plus mu ஓட value 1. So 1 square அப்படின்னாலும் 1 தான் கிடைக்கும் divided by 2. So 50 plus x is equal to PC into 1.5 அப்படின்னு கிடைக்கும். So PC is equal to 50 plus x divided by 1.5. So இதுல மினிமமா இப்போ x உடைய வேல்யூ நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட இங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது 51 divided by 1.5 அப்படின்னு கிடைக்கும், which is equal to 34. So 34 அப்படிங்கும்போது இதுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூவா நமக்கு எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D ல இருக்கு. So இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So இங்கே வந்து நமக்கு லோன் கொடுத்திருக்கிறதுனால தான் not equal to 0 ன்னு எடுத்துட்டு நம்ம மினிமைஸ்ட் வேல்யூவை இங்க கன்சிடர் பண்ணிருக்கோம். So the question is all about the relation between total power and carrier power. Given is 100% modulation, so the modulation index value is equal to 1, and the relation between total power and carrier power is PT is equal to PC into 1 plus mu square by 2. So the total power is given by output power plus the internal loss value. So the total power is given as 50 watts, so 50 plus the internal loss. So here it is mentioned that the internal loss is low, which means it is definitely not equal to 0. So we can take some value of x over here. Substituting these values in the equation, we will get it as instead of PT 50 plus x, which is equal to PC into 1 plus mu value is 1, 1 square is also 1, so 1 divided by 2. So 50 plus x will be equal to 3 by 2, that is 1.5 into PC. We have to get the value for carrier power PC, which is equal to 50 plus x divided by 1.5. So here it is just mentioned that the value of internal loss is low, which means it is not equal to 0. So taking it to the next possible value, we can consider as x is equal to 1. Substituting that over here, we will get it as 51 divided by 1.5, which is equal to 34, which is approximately equal to 30. So this is available under option D, which is our correct answer. Next question, in Viterbi's algorithm, the selected paths are regarded as. So in the Viterbi algorithm எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is a dynamic programming algorithm. It is used for finding the most likely sequence of hidden states. So hidden states கண்டுபிடிக்கிறதுக்கான சீக்வென்ஸ்க்கான யூஸ் பண்ற அல்காரிதம் தான் இந்த Viterbi algorithm. So இந்த அல்காரிதம் பாத்தீங்க அப்படின்னா in terms of memory
அண்ட் கம்ப்யூட்டிங் டைம் இது ரெண்டுத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸை பொறுத்து இந்த பர்டிகுலர் அல்காரிதம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அண்ட் இந்த விட்டபிரி அல்காரிதம்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருக்கிற இந்த செலக்டட் பாத் அதாவது எந்த பாத்தை நம்ம சூஸ் பண்றோமோ இதை தான் வந்து நம்ம சர்வைவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த செலக்டட் பாத் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூனிக் அண்ட் இட் கரஸ்பாண்ட்ஸ் டு decoded output. ஸோ இதுதான் இந்த விட்டபி அல்காரிதம் உடைய கான்செப்ட். நமக்கு கொஸ்டின்ல செலக்டட் பார்த்தா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சர்வைவர்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் விட்டபி அல்காரிதம் இஸ் அ டைனமிக் ப்ரோக்ராமிங் அல்காரிதம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபைண்டிங் த most likely sequence of hidden states. So it is used to identify the sequence of hidden states and it is expensive in terms of memory and computing time. So in this particular Viterbi algorithm, the selected paths are termed as survivors and these selected paths will be unique and it corresponds to the decoded output. So the question is all about the selected paths which is called as survivors. So from the given options, option A is our correct answer. Next question, the capacity of a binary symmetric channel given h of p is binary entropy function is. So channel capacity consider பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட definition வந்து it refers to amount of information that can be processed per unit time over the noisy channel. So இதுதான் channel capacity உடைய definition. So இதனுடைய formula என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா channel capacity CS is equal to 1 minus H. இதில் இந்த H வந்து it refers to entropy associated with single bit. ஸோ இதுதான் இதனுடைய டெஃபினிஷன் அண்ட் ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைனரி சிமெட்ரிக் சேனலில் வந்துட்டு ஒரு கிராஸ் ஓவர் ப்ராபபிலிட்டியாக நம்ம பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ சேனல் கெப்பாசிட்டி சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 மைனஸ் பி லாக் 2 1 மைனஸ் பி ப்ளஸ் பி லாக் 2p அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு கொஸ்டின்ல பைனரி சிமெட்ரிக் சேனலுடைய கெப்பாசிட்டி தான் கேட்டிருக்காங்க அண்ட் நமக்கு பைனரி என்ட்ரோபியா h of p அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 மைனஸ் ஹெச் அப்படிங்கிறது தான். இங்கே நமக்கு என்ட்ரோபி h அப்படிங்கிறதுனால h எடுத்திருக்கோம். இங்கே நமக்கு h of p அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால நமக்கு 1 minus h of p அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ சேனல் கெப்பாசிட்டி டிஃபைன்ஸ் அ amount of information that can be processed per unit time over the noisy channel and the formula is channel capacity CS is equal to 1 minus H where H refers to the entropy associated with single bit. For a binary symmetric channel with crossover probability of P, the channel capacity is equal to 1 plus 1 minus P into log 2 into 1 minus P plus P log 2 into P. So the question is all about the channel capacity and given the entropy function is h of p. So here we have got it as 1 minus h where h refers to entropy. In question we have got it as h of p as a probability function. So it will be 1 minus h of p which means option A is our correct answer. Next question, mobile associated handoff MAHO provides. So MAHO அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா it is a technology used in cellular communication network to facilitate a smooth transition of ongoing call or data connection between two base stations as a mobile device and it moves from one coverage area to another. And அது போக இந்த particular MAHO பார்த்தீங்க அப்படின்னா it allows the mobile device to efficiently switch between the towers and it also provides stable communication that is frequent and faster handoff and it also maintains uninterrupted calls and இதனால என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம மானிட்டர் பண்ண தேவை இருக்காது. ஸோ இதுதான் இதனுடைய ஃபங்க்ஷன். நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டர் ஹேண்ட் ஆஃபும் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் ஆஃப் அண்ட் இட் நீட் நாட் மானிட்டர் த சிக்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்த எல்லா பேராமீட்டர்ஸுமே நமக்கு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.
So this MAHO is a technology used in cellular communication network to facilitate a smooth transition of ongoing call or data connection between two base stations as the mobile device moves from one coverage area to another. And it also allows the mobile device to efficiently switch between towers and provides a stable communication which is frequent and faster handoff, and it also maintains uninterrupted calls, that is the signal strength need not be monitored here. So the options given are faster handoff, frequent handoff, MSC need not monitor signal strength, which are all the parameters which we saw here. So option D, all the above is our correct answer. Next question, population inversion is obtained at the PN junction by. So generally நம்ம heavy doping எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா for both P and N type மெட்டீரியல்ஸ்க்கு பண்ணும்போது it leads to degenerative PN junction. ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல ஃபெர்மி லெவல் வந்து இட் இஸ் பிட்வீன் த வேலன்ஸ் பேண்ட் அண்ட் தி கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ள வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாப்புலேஷன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாப்புலேஷன் இன்வர்ஷன் எதனால நடக்குது அப்படின்னா ஹெவிலி டோப்பிங் ஆஃப் PN டைப் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்டிஷன். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So heavy doping of P and N types of material leads to degenerative PN junction, which means at equilibrium the Fermi level lies within the valence band and the conduction band. So the population inversion is achieved by PN junction heavy doping, which means option D is our correct answer.